தேவா ஃபுட்ஸில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை வச்சு சுருள் பூரி. சுருள் பூரி வந்து மைதா மாவுலேயும் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம கோதுமை மாவுலேயே பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இது வந்து 1 கப் ஃபுல்லாக வந்து நான் இப்போது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து சர்க்கரை, எண்ணெய் ஃபுல்லாக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, ஒரு 2-3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், லெமன் கொஞ்சம், பேக்கிங் சோடா, உப்பு, ஏலக்காய். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மாவை கொட்டி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்க, நல்லா திக்காக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாவோ இல்லை தளனோ பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா அந்த சுருள் பூரி பண்ணுறப்போ நமக்கு அந்த மோல்டு வராது ஒழுங்காக. ஸோ திக்காக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் பிசைஞ்சிட்டேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இது மேலே கொஞ்சம் நெய் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. இது சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டைகளாக போட்டுக்கலாம். 1 கப் மாவில் எனக்கு 6 உருண்டைங்க கிடச்சிருக்கு. இதை இப்போ சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்திக்கு எப்படி நம்ம திரட்டுவோம் அந்த மாதிரி திரட்டிக்கிட்டேன். இந்த தின்னு இருந்தால் போதும். இப்போ வந்து 6 உருண்டையும் நான் இந்த மாதிரி திரட்டிட்டேன். இது ஒன்று மேலே ஒன்று நம்ம அடுக்கணும். அதுக்கு வந்து முதல்ல நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் கோதுமை மாவு மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா அடுக்கணும். ஃபஸ்ட்டு நெய் தடவிக்கலாம். பாருங்கள், நெய் ஃபுல்லாக தடவிட்டேன். இது மேலே லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. தூவிட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு அடுத்து நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இது மேலே வச்சிடணும். இதே மாதிரி இப்போ திரும்பவும் நெய் தடவிட்டு மாவு மேலே தூவணும். இப்போ பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று நெய் தடவி கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி அடுக்கியாச்சு. எல்லாமே இப்படி நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே ஒரு தடவை வந்து நீங்கள் சப்பாத்தி திரும்பவும் நம்ம திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இப்படி திரட்டினோடனே இன்னும் பெருசாகும். இதை வந்து அப்படியே ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்த ஓரம் இருக்குது இல்லையா, அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறப்ப அது நல்லா அழுந்தி மூடிக்கும், தனியாக பிரிஞ்சு வராது. இந்த எக்ஸஸாக இருக்க பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்கு. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் கேன்டீனில் விற்பாங்க, 5 ரூபா அப்படின்னு விற்பாங்க. நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். ஈஸியும் கூட பண்ணுறதுக்கு, அந்தளவுக்கு கஷ்டமும் கிடையாது இந்த டிஷ்ஷு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த கட் பண்ணது லேயர் தெரியுது பார்த்திங்களா. நம்ம மொத்தம் 6 சப்பாத்தி வச்சு மேலே மேலே வச்சு பண்ணோம் இல்லையா, அந்த லேயர் தெரியுது. இப்போ வந்து இது ஒன்றுமே இல்லைங்க, இப்படி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து இப்போ பொரிச்சு எடுக்கணும் எண்ணெயில். இப்போ பாருங்கள், சுருள் பொரிலாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த டைமில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பொரிச்சது எல்லாமே இந்த சுருள் பூரியை எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட்டு எடுக்க போகிறோம். 1/2 கப் சர்க்கரைக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு எடுக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சு ரெடி பண்ணுங்கள், ஏன்னா தீஞ்சு போயிடும். சிம்லே இருக்கட்டும்.
இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு போடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ஒரு 3 மூணாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா பொரிஞ்சு மேலே எழும்பி வரும். அந்த பபிள்ஸ் அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்து வரும். சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு வரணும். ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ். இப்போது இது கம்பி பதம் வந்தது நமக்கு கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது, கட்டி ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு லெமன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி. லைட்டாக ஒரு 3லேருந்து 4 சொட்டு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து இப்போ நம்ம சர்க்கரை பாகில் போட்டுடலாம். போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க, அதில் ஊறட்டும். அதுக்கப்புறமா வெளியே எடுக்கணும். பாருங்கள் இது 1 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம சுருள் பூரி ரெடி. மேலே லைட்டாக பாதாம் தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.